வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம பார்க்க போவது முடக்கத்தான் கீரை தோசை. முடக்கத்தான் கீரை மருத்துவ குணங்கள் நிறைந்த ஒரு அரிய வகை கீரையாகும். இது சாதாரணமாக கிராமப்புறங்களில் வேலிகளெல்லாம் படர்ந்து காணப்படும். இது ஒரு கொடி வகையை சார்ந்ததாகும். இது பார்க்க இப்படி தான் இருக்கும். கீரை விற்கிறவங்கிட்ட இந்த கீரை நமக்கு கிடைக்கும். இந்த முடக்கத்தான் கீரையை நம்ம ரெகுலராக எடுத்துகிட்டு வரும்போது நம்ம 2 எலும்புக்கு இடையிலே இருக்கிற ஜவ்வு பகுதி அது வளர வைக்குமா. அதனால் நம்ம நரம்பு தளர்ச்சியே வராது அப்படின்னு சொல்கிறாங்க. கை கால்கள் முடங்கி விடாமல் தடுக்கிறது. அதனால் இதுக்கு முடக்கத்தான் என்று பெயர். இப்போ நம்ம முடக்கத்தான் கீரையுடைய மருத்துவ குணங்களை பற்றி பார்ப்போம். பொதுவாக இந்த வாத நோய் அதிகமாக வர குளிர்காலம்தான். ஐப்பசி, கார்த்திகை இது மாதிரி மாதங்களில். இப்போ இந்த மாதிரி நேரங்களில் நம்ம இந்த முடக்கத்தான் கீரையை எடுத்துகிட்டு வரும்போது இது நமக்கு ஒரு நல்ல தீர்வாக இருக்கும்னு சொல்கிறாங்க. ஸ்கின் இஷ்யூஸ் இருக்கிறவங்க முடக்கத்தான் கீரையை பேஸ்ட்டாக அது மேலே பத்து போட்டுகிட்டே வரும் பொழுது அது சரியாயிடும்னு சொல்கிறாங்க. இது மலச்சிக்கல், மூல நோய்க்கும் இது நல்ல மருந்தாக இருக்குது. காது வலி பிரச்சனை இருக்கிறவங்க இது சாறு எடுத்து அதில் ஒரு துளியை காதில் விட்டோம் அப்படின்னா காது வலியும் சரியாயிடும்னு சொல்கிறாங்க. லேடிஸ்க்கு பீரியட்ஸ் வரும்போது ஏற்படுற பெயின் அப்போ நம்ம இந்த கீரை எடுத்துக்கிறப்ப அது நமக்கு ஒரு நல்ல தீர்வாக இருக்கும்னு சொல்கிறாங்க. முடக்கத்தான் கீரையை நல்லா அரைச்சி குழந்தை பிறந்த பிறகு அடி வயிற்றில் பூசும் போது நம்ம யூட்ரஸில் இருக்கிற தேவையில்லாத நச்சுக்களையும் அது வெளியேற்றும்னு சொல்கிறாங்க. நம்ம உடம்புல எங்கே யூரிக் ஆசிட் இருந்தாலும் அதை கரைச்சிட்டு அது யூரினில் வெளியேற்றிடுமா. நமக்கு கோல்டால் வர தலைவலியை நீக்கிறதுக்கு இந்த இலையை நல்லா கசக்கி வெந்நீரில் போட்டு நம்ம ஆவி பிடிச்சோம் அப்படின்னா அதனால் வர தலைவலி நமக்கு க்யூர் ஆகிடும்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம முடக்கத்தான் கீரை தோசை செய்கிறதுக்கு தேவையான பொருட்களை பற்றி பார்ப்போம். முடக்கத்தான் கீரை 2 கைப்பிடி அளவு, இட்லி அரிசி 400 கிராம், மிளகு 3 டீஸ்பூன், முழு தனியா 3 டீஸ்பூன், பூண்டு 1 பெரியது, உப்பு தேவைக்கு, தாளிக்க கடுகு, உளுத்தம்பருப்பு மற்றும் கருவேப்பிலை தேவைப்படுகிறது. நம்ம கீரைக்கு ஏற்ற மாதிரி தான் அரிசியை ஆட் பண்ணிப்போம். இன்றைக்கி எங்கிட்ட 2 கைப்பிடி அளவுக்கு தான் முடக்கத்தான் கீரை இருக்குது. அதனால் நான் 400 கிராம் அரிசி தான் சேர்த்துக்க போகிறேன். இது 100 கிராம் இருக்கிற ஒரு மெஷர்மெண்ட் கப்பு. இதில் நான் 4 கப் எடுத்திருக்கேன். நான் அரிசியை எப்பயுமே கோபுரமாக தான் எடுப்பேன். ஏன்னா பெரியவங்க தலை வெட்டி எடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த 4 கப்பை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 2 மணி நேரம் நான் ஊற வைக்க போகிறேன். நம்ம காம்பெல்லாம் நல்லா எடுத்துடணும். காம்பு எடுக்கலை அப்படின்னா நம்ம கிரைண்டரில் போடும்போது அது நல்லா மசியாது. அப்புறம் தோசையிலையும் அது வரும், நல்லா இருக்காது. அதனால் க்ளீன் பண்ணும்போது வெறும் இலையை மட்டும் எடுத்துகிட்டு காம்பெல்லாம் நம்ம எடுத்துடணும். இப்போ இந்த அரிசி ஊற வச்சு 2 மணி நேரம் ஆயிடுச்சு. பாருங்கள், தேவையான பொருளெல்லாம் ரெடியாக இருக்குது. நம்ம கிரைண்டரில் போட ஆரம்பிச்சிடலாம். இப்போ நான் கிரைண்டரில் போட போகிறேன். கிரைண்டரில் நம்ம போடும்போது ஃபஸ்ட்டு கீரையை போட்டு நல்லா கிரைண்ட் ஆகிட்ட பிறகு தான் நம்ம அரிசியை ஆட் பண்ணுவோம். இப்போ நம்ம கிரைண்டரில் ஃபஸ்ட்டு கீரையை போட்டுட்டு அதுக்கப்புறம் தனியா, மிளகு, பூண்டு, உப்பு இதை ஆட் பண்ணும்போதே அது நல்லா அந்த உப்பு அதோட மிக்ஸ் ஆகிட்டு நல்லா கிரைண்ட் ஆக ஆரம்பிக்கும். பாருங்கள் எப்படி மேலே மேலே வருது. அதை நம்ம எடுத்து விட்டுட்டோன்னா ஒரு 2 to 3 மினிட்ஸ்லேயே அது கிரைண்ட் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ இந்த கீரை பார்த்திங்கன்னா பேஸ்ட் ஆகிட்டு இது மாதிரி வரும். இது மாதிரி பேஸ்ட் ஆகிறதுக்கு ஒரு 3 to 4 மினிட்ஸ் தான் எடுத்துருக்கு. இப்போ இது நல்லா பேஸ்ட் ஆகிட்ட உடனே இதில் அரிசியை நம்ம ஆட் பண்ணிடலாம். அரிசி போட்ட பிறகு அரிசி ஒரு 10 நிமிஷத்துலேயே நல்லா கிரைண்ட் ஆகிடும். இது மாதிரி இந்த பதத்துக்கு வந்த உடனே நம்ம எடுத்துடலாம். உப்பு நம்ம ஏற்கனவே போட்டிருக்கோம். இப்போ மாவு ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம 8 மணி நேரம் அப்படியே புளிக்க வைக்கலாம். இப்போ இந்த மாவு 8 மணி நேரம் ஆகிடுச்சு, புளிச்சு வந்துடுச்சு. இது அரிசி மாவு மாதிரி புளிச்சு பபிள் வராது. இது இப்படி தான் இருக்கும். இப்போ இதை நம்ம தாளிச்சிட்டு தோசை ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். புளிச்சிட்ட பிறகு மாவை எடுத்து பார்த்திங்கன்னா கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். நம்ம தோசை ஊற்றுற அளவுக்கு இருந்தது அப்படின்னா ஓகே, இல்லைனா நம்ம இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு இது பத்தலை, நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்க போகிறேன். இந்த கீரையில் நம்ம தோசையை சாஃப்டாகவும் ஊற்றிக்கலாம், மொறுமொறுனும் ஊற்றிக்கலாம். இப்போ நான் சாஃப்டாக தான் ஊற்றுறேன். ஊற்றின உடனே பாருங்கள் மேலே இதை மாதிரி பபிள் வெடிக்குது இல்லைங்களா. இதுதான் மாவு புளிச்சதுக்கு உண்டான நல்ல பதம். இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், பச்சை வாசனை வருமா இதில் அப்படின்ட்டு, கீரை வாசனை வருமான்ட்டு. அதெல்லாம் எதுவுமே வராதுங்க. குழந்தைங்களும் சாப்பிட்ற அளவுக்கு ரொம்ப டேஸ்டியாகவே இருக்கும். ஏன்னா நம்ம அரைச்சிட்டு 8 மணி நேரம் அதை புளிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் திரும்பவும் நம்ம தாளிச்சிட்டு இதை யூஸ் பண்ணுறோம். அதனால் கண்டிப்பாக இதில் பச்சை வாசனை வராது. முடக்கத்தானுடைய ஃப்ளேவர் கண்டிப்பாக இருக்கும். இன்றைக்கி நான் காரமாக வெங்காய சட்னி செஞ்சுருக்கேன். ஸோ இந்த தோசைக்கு காரமான வெங்காய சட்னி ரொம்ப சுவையாக இருக்கும். இப்போ முடக்கத்தான் கீரை தோசை ரெடி.
இப்போ மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா முடக்கத்தான் லேகியம், முடக்கத்தான் பவுடர், முடக்கத்தான்லேயே நிறைய வெரைட்டியை செஞ்சு சேல்ஸ் பண்ணி நமக்கு நிறைய அமௌண்ட்டில் விற்கிறாங்க. ஆனால் நமக்கு ரொம்ப எளிமையாக கீரைக்காரம்மாக்கிட்டே வாங்கி நம்ம இதை மாதிரி எளிமையான முறையில் ரெசிபி செஞ்சு சாப்பிட்டோன்னா நம்ம உடம்புக்கு ரொம்பவே ஆரோக்கியம். இது மாதிரி செஞ்சு நம்ம சாப்பிடலாம். உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு சொல்லணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். கண்டினியூஸாக இதை மாதிரி நல்ல விஷயங்களை பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.